பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நீங்க கொடுத்த பணத்தையே கொடுக்கலன்னு சொல்லி உங்ககிட்ட திருப்பி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க சில பேர். அதனால அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்காரு. உங்க ஆரோக்கிய விஷயத்துல பெருசா பாதிப்பு இல்லாட்டினாலும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. உறவுகள் வகையில உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். எதிர்பாலினத்தவர்கள் உங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குரு 18ஆம் தேதிக்கு மேல அதிசார பயிற்சி ஏற்படுறது 3ஆம் இடத்துக்கு போறாரு. அதனால தொட்ட காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். சில பேர்த்துக்கு நல்ல புரிதல் இருக்கக்கூடிய நட்புகளிடமே மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால யாருக்கு நம்ம என்ன சொல்றோமோ அதை கொஞ்சம் கவனமா பார்த்துட்டு வாங்க. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது மாசத்துக்கு ஒரு தடவை சுக்கிரன் பயிற்சி ஆகிட்டு இருக்காரு. அது சம்பந்தமான பலன்கள் அப்படிங்கிறத நமக்கு தெரியும். ஆனால் இதுக்கு ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, நமக்கு யாரு கூட நட்பு ரீதியாக இருக்க போகிறோம், யாரு கூட சண்டை போட போகிறோம், யாருக்கிட்ட வாக்குவாதம் பண்ணுவோம், தவறான நட்புகளால் பாதிப்புகள் ஏற்படுறது, அவமானங்கள் ஏற்படுறதுலாம் இந்த சுக்கிரனை வச்சு தான் நடக்கும். சுக்கிரன் இருக்கக்கூடாத சில இடங்கள்ல இருந்தால் நமக்கு சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சுக்கிர பயிற்சியானது அக்டோபர் 9ஆம் தேதி முதல் நவம்பர் 2ஆம் தேதி வரை சுக்கிரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஸோ கன்னி ராசியில தன்னுடைய நீச்ச ஸ்தானத்தில் இருக்க போறாரு. ஸோ இதனால என்ன பலன் அப்படின்னா, நம்ம யாரு கூட பழகிட்டு இருக்கோமோ நல்ல நட்பு ரீதியா இருக்கக்கூடிய நபர்கள் கூட தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடுவாங்க. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போ இதுல யாருக்கு ரொம்ப பாதிப்பு அப்படின்னு கேட்டா, மேஷராசி நண்பர்கள், கன்னி ராசி நண்பர்கள்லாம் வார்த்தைகளால் குழப்பத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இது பொதுவான பலன் தான். இது வாக்கிய பஞ்சாங்கம் கிடையாது, திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் நம்ம கணிக்கிறோம். ஸோ அதனால சில பேர்த்துக்கு வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ஜாதகம் எல்லாருக்குமே வாக்கிய பஞ்சாங்கம் தான் கணிச்சிருப்பாங்க. அதனால டிஃபரன்ஸ் வருதுன்ட்டு யாரும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா திருக்கணித பஞ்சாங்கம்ங்கிறது வாக்கிய பஞ்சாங்கத்திலேருந்து இன்னும் அக்யூரசியை கொண்டு வந்தது தான் திருக்கணித பஞ்சாங்கம். அதனால நீங்க பெருசா கவலைப்பட வேண்டாம். இந்த சுக்கிர பயிற்சியானது அக்டோபர் 9லேருந்து நவம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் கன்னி ராசியில் இருப்பார். சிம்ம ராசியிலிருந்து பயிற்சி ஆகி தன்னுடைய நீச்ச ஸ்தானத்துல இருக்காரு. ஆனாலும் இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, புதன் துலாம் ராசியில இருக்காரு. புதன் சுக்கிரன் பரிவர்த்தனா யோகம். இதுல புதன் சுக்கிரன் பரிவர்த்தனா யோகம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு நவம்பர் 2ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். ஆனா அதுக்கு முன்னாடியே அக்டோபர் மாச கடைசியில 20ஆம் தேதிக்கு முன்னாடியே புதன் பயிற்சி ஆகிறாரு. ஸோ இந்த புதன் சுக்கிரன் பரிவர்த்தனா யோகம்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு தான் இருக்கும். இந்த ஒரு வாரத்துல அந்த சுக்கிரன் புதன் சேர்க்கையின் பரிவர்த்தனையின் காரணமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டியூரேஷன்ல சில பேர்த்துக்கு நல்ல புரிதல் இருக்கக்கூடிய நட்புகளிடமே மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால யாருக்கு நம்ம என்ன சொல்றோமோ அதை கொஞ்சம் கவனமா பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இப்போ குரு சாதகமா இருக்காரு. ஆனா சுக்கிரன் சில பேர்த்துக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலை, நல்ல இடத்துல இருந்தா கூட சாதகம் இல்லாத சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா, ஏன்னா சனியின் பார்வையில சுக்கிரன் வராரு. அக்டோபர் 27ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் புதன் பரிவர்த்தனா யோகம். இந்த டியூரேஷனுக்கு அப்புறம், அதாவது அக்டோபர் 27லேருந்து நவம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளில் சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி ரொம்ப சூப்பரா இருக்கு எல்லாத்துக்குமே. அதனால நீங்க பெருசா கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் எச்சரிக்கைப்படுத்துவது நம்மளுடைய கடமையா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால கவனமா இருந்துக்கோங்க. இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது பல பேர்த்துக்கு வேலை விஷயமாக உதவிகளை பெறுவதற்கு நட்புகளால் ஆதாயத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் இந்த சுக்கிரன் நீச்ச பங்கமாகிறதுனால பல ராசிகளுக்கு திருமண யோகம் கைகூடுவதற்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதான் இப்ப நடக்கக்கூடிய சுக்கிர பயிற்சியினுடைய சாராம்சம், ஒரு ஜிஸ்ட். உங்க ராசிக்கு எப்படி இருக்க போறது அப்படின்னு பார்க்க போறோம். வாருங்கள் ஆராய்வோம். ரிஷப ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதன் தான் சுக்கிரன். அவர் 5ஆம் இடத்துல நீச்சஸ்தானத்துக்கு போறாரு. ஆனா 5ஆம் வீட்டு அதிபதியோட பரிவர்த்தனை பெற்றிருக்காரு. இந்த 5ஆம் வீட்டு அதிபதி அப்படிங்கிறவர் புதன் துலாம் ராசியில இருக்காரு. அதனால வியாபார விஷயமாக, குழந்தைகள் விஷயமாக, உடன்பிறப்புகள் விஷயமாக
கடன் தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்காக கடன் வாங்குவீங்க, இல்லை அவங்களால உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. ஆனால் அதே சமயம் மாத கடைசியில், அதாவது அக்டோபர் மாத கடைசியிலேருந்து நவம்பர் 2ஆம் தேதி வரைக்கும், அக்டோபர் 25லேருந்து ஆர் ஈவன் 22லேருந்து நவம்பர் 2ஆம் தேதி வரைக்கும், இந்த ஒரு 10-12 நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரம் கணக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 வார கணக்கில் உங்களுக்கு உறவுகள் வகையில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். எதிர்பாலினத்தவர்கள் உங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரிகளுக்கு, குறிப்பாக கலைத்துறை நண்பர்கள், பெண்கள் சார்ந்த தொழில் செய்பவர்கள், பெண்களுக்குண்டான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், சுடிதார் மெட்டீரியல்ஸ், பெண்களுக்குண்டான இமிட்டேஷன் ஜுவல்லரி, இந்த மாதிரி பெண்கள் சார்ந்த பொருட்களை மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க, வாங்கி விற்கிறவங்க, ரீட்டைலர்ஸ், இவர்களுக்கெல்லாம் அதீத லாபம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த சனியின் பார்வையில் சுக்கிரன் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் சுற்றி பெண்கள் சார்ந்த விஷயம் இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் அந்த மாதிரி வேலை பண்ணும்போது இந்த தங்க நகை கடையில் ஒர்க் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா கூட்டம் உங்களை சுற்றி இருக்கும்போது உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணி பொருளை அபகரிச்சுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் கொடுத்த பணத்தையே கொடுக்கலன்னு சொல்லி உங்கள்கிட்ட திருப்பி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க சில பேர். அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அதே சமயம் மூத்த சகோதரிகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அதனால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். அதே சமயம் இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், படிக்கின்ற குழந்தைகளுக்கு வித்தியாசமான படிப்பில், அதாவது உங்களுடைய படிப்பில் நார்மலாக படிக்கிறத விட்டுட்டு வித்தியாசமான டாப்பிக்கில் படிக்கிறதுக்கோ வித்தியாசமான விஷயங்களில் நீங்கள் முயற்சி எடுக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடுவது மட்டுமல்லாமல் திருமணமானவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு மருத்துவ தீர்வுகள் கூட சாதகமாக இருக்கும், அதாவது மெடிசனல் ட்ரீட்மெண்ட் கூட சாதகமாக இருக்குது. ஸோ மொத்தத்தில் கணவன் மனைவி உறவிலும் நல்ல அந்யோன்யம் பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இதில் செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்காரு. உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் பெருசாக பாதிப்பு இல்லாட்டினாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. பெரிய நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆனால் அதே சமயம் இந்த மாத கடைசியில் உங்களுக்கு ஒரு விதமான சலனம் ஏற்படும். நம்ம போகிற பாதை கரெக்டு தானா, நம்ம போகிற விஷயம் பண்ணுற விஷயம் கரெக்டு தானா, நமக்கு தப்பான விஷயம் எதுவும் பண்ணலையேன்ட்டு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதற்கு காரணம் என்னென்னா, ராசிநாதன் நீச்சமாக இருக்கிறதுனால தான். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. மற்றபடி கெடுபலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் இதில் குரு 18ஆம் தேதிக்கு மேலே அதிசார பயிற்சி ஏற்படுறது 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதனால் தொட்ட காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். புதிய நட்புகள் மூலமாக திருமண யோகம் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்திற்கான சுக்கிர பயிற்சிக்கான 25 நாளைக்கான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் லலிதா திரிபுர சுந்தரி. லலிதா திரிபுர சுந்தரியை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு அனைத்து விதமான யோகங்களும் முன்ஜென்ம புண்ணியங்களும் ஏற்படும். இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க நம்மக்கிட்ட கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் மற்றும் டைரக்ட் எண்களில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரிலோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சுக்கிர பயிற்சி ராசிக்கு சொல்லியிருக்கோம். உங்களுடைய லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி அமைப்பு எப்படி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் ஏற்படும், எப்படிப்பட்ட சிக்கல்கள் வரும். ஏன்னா தசாபுக்தி மற்றும் லக்னத்துக்கு ஏற்றாற் போல பலன்களை தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க இதை பயன்படுத்திக்கலாம். இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களையும் அந்த சர்வேஸ்வரன் வாரி வழங்க வேண்டும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.